நாசரேத்தில் ஒரு அடித்தட்டு குடும்பத்தில் பிறந்து நாசரேத் மண்ணிலே படித்து வளர்ந்து இன்று ஒரு உச்சத்தை எட்டியிருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களுடைய சிஇஓவாக உயர்ந்திருக்கிற அண்ணன் வேதநாயகத்தை பற்றிய வேதநாயகம். நான் வந்து ஃபுல் நேம் வேதநாயகம் இல்லை, எவ்வளோதான் பேர் அவ்வளோதான். வேதநாயகம் ரத்தினம். எங்கள் அப்பா பேர் ரத்தினம், அம்மா பேர் ரஞ்சிதம் அம்மாள். என்ன பண்ணாங்க? 5வது தெருவில் வீடு. நான் படித்ததெல்லாம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? அப்பா வந்து டிரைவராக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏர்லியராக இறந்து போயிட்டாங்க. 1971 இறந்துட்டாங்க. அப்போ என்ன ஏஜ் இருக்கும் அப்பாவுக்கு? இப்போ என் அப்பாவுக்கு என்ன ஒரு 50 வயசு தான். உங்கள் தாத்தா பாட்டி பேர்? தாத்தா பாட்டி சார் மோஸ்டர் சார், பாட்டி பேர் தெரியல. அவங்க எல்லாம் 4 மாவடி, அவங்களுக்கு சொந்த ஊர். நாங்கள் நாசிரத்தில் தான் பிறந்தேன். 5ஆம் தெருவில் எங்கள் வீடு இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ தான் பக்கத்தில் உள்ள இடத்த வாங்கி நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். நேற்று தான் வீடும் பிரவேசம் பண்ணேன். நான் படித்தது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கஸ்பா ஸ்கூலில். 10th SSLC, நான் தான் ஃபஸ்ட்டு 10th SSLC, 1978 SSLC. அது முடிச்சுட்டு நான் வந்து ஐடிஐயில் டர்னர் ட்ரேடே பண்ணேன். 78-80 பிரபு வாஸ் அவர் டீச்சர். சமான பிரபுவா? சமாதான பிரபு. 78 முடிச்சுட்டு நான் 80 முடிச்சுட்டு நான் இம்மிடியட்டாக சென்னையில் ஒரு கம்பெனியில் காலேஜில் இடம் கிடச்சிது. ஸோ அங்கே ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து நான் பெங்களூரில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ பெங்களூர் போனோம். பெங்களூர் போய் ஒரு 12 years ஒர்க் பண்ணேன். நான் அங்கே வந்து இஐடி பேரி கம்பெனியில் நான் வந்து வேரியஸ் கேட்டகரியில் ஒர்க் பண்ணேன் 12 years, 1980 to 92. 92 I got married in 90. My son was born in 92 my son was born. I have a compulsion to go out of that company because I worked in that company for 12 years. So 92 I went to Mysore, which was near to Bangalore. So 92 to 96 I worked in a company as a general manager. 96 I got an opportunity to start an industry. The industry name is called Frame Industries in Mysore. Now we have factory in Mysore, Nanjangud and Bangalore and Hosur. Okay, we have around 1,300 people are working with us. All are almost technical graduates. So we are running a company which is supplying to all the major OEMs like 3M India, Schneider, ABB, Rane, Brakes India. These are all the multinational companies. So we are working last 28 years. I am running a company. We are doing around 200 crore turnover, the company. So since I went for a business, I don't have much contact in Nazareth, though we born in Nazareth. Now again we have come back to Nazareth after attending our Chennai வாழ் மக்கள் நாடார் சங்கத்தில் நான் லாஸ்ட் டைம் தலைவராக இருந்து அதை சீஃப் கெஸ்ட்டாக இருந்து அதை நடத்தி கொடுத்தேன். ஸோ அதிலேருந்து இப்போது வீடு ஒன்று கட்டணும்னு சொல்லி நாசிரத்தில் வீடு கட்டி நேற்று தான் ஓப்பனிங் செரமனி. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கான்டாக்ட் வந்திருக்கிறாங்க. நாசிரத் ஆளுங்கெல்லாம் எல்லாருமே அவங்களோட படித்தவங்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் கான்டாக்டாக இல்லாமல் போயிடுச்சு. எனிவே கூட பிறந்தவங்க எனக்கு 6 பேர் மொத்தம். நாங்கள் 3 அக்காமார், ஒரு அண்ணன், ஒரு தம்பி. 3 அக்காமார் அவங்கெல்லாம் அங்கங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க பசங்கள்லாம் படித்து அவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அண்ணன் வந்து சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, தம்பி வந்து கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இது ஒரு பெரிய நல்ல இதுதான். ஏன்னா சொந்த ஊரில் வரணுங்கிற ஒரு எண்ணமே செட்டில் ஆன அப்புறம் தான் வந்தது. நிறையா கஸ்டமர்ஸ் நல்ல பேர் எடுத்தனால இந்த கம்பெனி வித்தவுட் எனி ட்ரபுள் இட் இஸ் ரன் ஆகிட்டே இருக்குது. எவ்ரி இயர் வி ஆர் டூயிங் சம் 20% பிஸ்னஸ் க்ரோத். நல்லா இருக்குது, நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃபுக்கு ஊர் வந்து ஓடைக்கரை. அவங்க வந்து டீச்சராக இருந்தாங்க. பட் நாகப்பட்டினம் ஓடைக்கரையா? ஆமாம், ஓடைக்கரை. அப்புறம் அவள் பேர் பிரேமா. அவங்க வந்து பெங்களூரில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தனால அவங்க வேலை பார்க்க வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன். பிகாஸ் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் நாங்கள் லைஃப்பில் முன்னேறிடலான்னு சொல்லிட்டேன்.
92ல my son was born. 2002ல one daughter is born. உங்கள் பேர்? அவன் பேர் டேனி. ஸோ நவ் he is also running a company. He is also running a company with some 100 people. And wife வந்து அவளுக்கு ஊட்டி, அவளை வந்து ஒரு டாக்டரு. பட் இப்போ எல்லாம் பிஸ்னஸை தான் பார்த்துக்கிறாங்க. டாக்டர் வந்து அவள் இப்போ தான் பிபிஏ எல்எல்பி டெல்லியில் முடிச்சிருக்கிறா. இந்த வருஷம் முடிக்கிறா. ஸோ மேபி another 2-3 இயர்ஸ் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா. மேபி பெங்களூரில் அவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கம்பெனி பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு 2-3 இயர்ஸில். சரி. எனவே ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம்தான். இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறதுக்கு கடவுளை நன்றி சொல்லணும். எல்லாருமே சொன்னவர் தாயின் வயிற்றில் கருவில் இருந்தே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது என்ன விஷயத்தில் அது நிஜமாக இருக்கும். ஏன்னா அவர் என்னைக்குமே கைவிடலை. சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பாட்டுக்கே வழியில்லைனாலும் ஆனாலும் டெய்லி சாப்பாடுக்கு ப்ராப்ளம் இருக்கலை. அதே மாதிரி நான் வேலைக்கு போனப்போவும் நான் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாகவே வளர்ந்துட்டேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கலை. இதுதான் எங்களுடைய ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டு. ஓகே, தேங்க்யூ.